இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க தாட்சாயணியும் கார்த்தியும் வந்து எம்.எம் மால் விஷயமா அந்த எம்டி கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க சார், நாங்க சொல்றத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ட நாங்க கௌதம் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்ட விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நாங்க பண்ணி தர்றோம். அதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு உதவி மட்டும் பண்ணணும் சார். இத ஒரு உதவியா மட்டும் இல்ல சார். ஒரு மனித நேயத்தோட கேட்கிறேன். ஏன்னா, அந்த கௌதமுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். அந்த சொத்துடைய உண்மையான வாரிசு கார்த்தி தான். ஸோ இவன் தான் அந்த சொத்துக்கெல்லாம் உண்மையான வாரிசு. ஆனா அந்த கௌதம் எல்லாத்தையும் ஏமாத்தி புடுங்கிக்கிட்டு, இப்போ பெரிய நல்லவன் மாரி நடிச்சிட்டு இருக்கான். இந்த ஊர்ல அவன் வெளி வேஷம் போடுறான் சார். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுகிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு தாட்சாயினி சொல்லவும், அவனும் உடனே என்னங்க சொல்றீங்க? அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேட்குறாரு. ஒண்ணும் இல்ல சார். கௌதம் இந்த ஃபைல்ல தானே இன்னைக்கு சைன் போட வரான். அப்படியே நாங்க தர ஒரு சில பத்திரத்த இந்த ஃபைல் கூட சேர்த்து உள்ள வச்சிருங்க சார். கௌதம் சைன் பண்ணும்போது இந்த பத்திரத்துலயும் கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, நாங்க கார்த்தி சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக்கு திரும்ப மீட்டு குடுத்துருவோம் சார். அந்த கௌதம் நல்லவன் கிடையாது சார். ரொம்ப மோசமானவன் சார் அப்படின்னு தாட்சாயணி கார்த்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கௌதம் வராரு. கௌதம பார்த்து தாட்சாயணி, சார் கௌதம் வந்துட்டான். நாங்க இங்க இருக்கோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் அதுக்கும் பிரச்சனைப்படுவான். அதனால நாங்க உங்கள்ட்ட வந்து ஏதாவது உதவி கேட்க வந்த மாரியும், நீங்க எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடையாதுன்னு சொல்லி கோவப்பட்டு வெளிய விரட்டுற மாரி விரட்டுங்க. அப்பதான் கௌதம் இத பத்தி யோசிக்காம, நாங்க நினைச்ச மாரி இதுல கையெழுத்து போடுவான் சார் அப்படின்னு தாட்சாயணி சொல்றாங்க. அதே மாரி கௌதம் உள்ள வரான். உள்ள வரவும் தாட்சாயணிய பார்த்ததும் கௌதம், இலக்கியாவும் பயங்கரமா கடுப்பாகுறாங்க. "ஏய் தாட்சாயணி, நீ என்ன பண்ற இங்க? உன் புருஷன் ஜெயில்ல இருக்கான். அவன போய் பார்க்கறத விட்டுட்டு, இப்படி சம்மந்தமே இல்லாம நாங்க என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா?" அப்படின்னு இலக்கியா வாய்க்கு வந்தது பேசுறாங்க. ஆனா தாட்சாயணி உடனே, "இங்க பாரு இலக்கியா, அடுத்தவன் சொத்த ஆசைப்படுற நீங்களே வெட்கம் இல்லாம வெளிய தெரியும்போது, நான் ஏன் வெட்கப்படணும்?" அப்படிங்கிற மாரி தாட்சாயணியும் பேசுறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, அந்த எம்டி உடனே செக்யூரிட்டிய கூப்பிட்டு, "இவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ளுங்க" அப்படின்னு சொல்லவும், அந்த 2 பேரையும் செக்யூரிட்டி வெளிய கொண்டு போய் விட்டுறாரு. கௌதம் ஒரு மாரி அப்செட்டா இருக்காங்க. இலக்கியா உடனே, "என்ன கௌதம், ஏன் ஒரு மாரி அப்செட்டா இருக்கீங்க? கையெழுத்த போடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கௌதமும் கையெழுத்த போடுறாரு. கையெழுத்த போட்டு முடிச்சுட்டு இலக்கியா கௌதம் வெளிய போறாங்க. பார்த்தா தாட்சாயணி, கார்த்தி 2 பேரும் வெளிய நின்னுட்டு இருக்காங்க. இலக்கியா உடனே, "என்ன தாட்சாயணி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஓ! நீ போட்ட பிளான் படி இந்த எம்.எம் மால் விஷயம் எங்க கைவிட்டு போயிடும்னு நினைச்சியா? அதெல்லாம் எதுவுமே எங்கேயும் போகாது தாட்சாயணி. நாங்க நினைச்ச மாரியே இந்த மால் கான்ட்ராக்ட்ட சைன் பண்ணிட்டோம். இனிமே இது எங்களுக்கு தான். இந்த முறை நாங்க உங்கள விட போறதில்ல. இதுல நாங்க ஜெயிச்சு கௌதம் தான் நம்பர் 1 பிசினஸ் மேன்ங்கிறத நிரூபிக்க தான் நாங்க போறோம்" அப்படின்னு இலக்கியா சொல்லவும், தாட்சாயணி உடனே, "என்ன இலக்கியா, நீங்க நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆக போறீங்களா? அட போடி பைத்தியக்காரி! கையெழுத்து போட்டுட்டீங்களே, அவ்வளோதான். உங்க தலையெழுத்தே மாறிப்போச்சு. நீங்க இனிமே பணக்காரங்க இல்ல, பிச்சைக்காரங்க. உங்கள பிச்சைக்காரங்களா மாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணணும். அது தெரியாம நீங்களா வந்து இங்க வலையில மாட்டிக்கிட்டீங்களே, அவ்வளோதான். உங்க கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் இல்லாத வேஸ்ட் பேப்பர் மேன் தான்" அப்படின்னு தாட்சாயணி இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இலக்கியா உடனே, "இல்ல தாட்சாயணி, என்ன உன் பேச்சுல ஒரு திமிரு தருது? என்ன நினைச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு மாரி இலக்கியா கேட்க, "என்ன நினைச்சா? உள்ள வாடி, என்ன நடந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன்" அப்படின்னு உள்ள போய் அந்த எம்டி கிட்ட ஃபைல் வாங்குறாரு. வாங்கி, "இந்த இருக்கே ஃபைலு இலக்கியா. இது என்ன, நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண பேப்பர்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இதுக்குள்ள கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் கார்த்தி பேர்ல மாத்துறதுக்கான டாக்குமெண்ட்டையும் உள்ள ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம். அது தெரியாம நீங்க எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டுட்டீங்க. ஆக மொத்தம் கௌதம் பேர்ல இருந்த எல்லா சொத்தும் இப்போ கார்த்திக் பேருக்கு மாறிடுச்சு. அதனால இனிமே இந்த சொத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா இதுக்கப்புறம் அந்த வீட்ட விட்டு நீங்களாவே வெளிய போயிடுங்க. இல்லன்னா அப்புறம் நாங்க போலீஸ் அழைச்சிட்டு வந்து உங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்ப வேண்டியதா இருக்கும்" அப்படின்னு தாட்சாயணி சொல்றாங்க. உடனே கௌதம், இலக்கியம் சிரிக்கிறாங்க. அத பார்த்து தாட்சாயணிக்கும் கார்த்திக்கும் ஒண்ணுமே புரியல. "ஏய் இலக்கியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்க" அப்படின்னு கேட்க, தாட்சாயணி, "மேடம், உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்கள மாரி பணம் ஆசை பிடிச்சவங்க, கெட்டவங்களாவே இருப்பான்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இந்த எம்டி கிட்ட நாங்க ஆல்ரெடி இதெல்லாம் பத்தி முன்னாடியே சொல்லிட்டோம். அவரும் அப்பயே சொல்லிட்டாரு. யாரு வேணாலும் வரட்டும் மேடம். யாரு வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பேன்னு அவரு நேத்தியே சொல்லிட்டாரு. அது தெரியாம காலங்காத்தாலயே வந்து அவருடைய மண்டைய பிரைன் வாஷ் பண்ணி நீ ஒரு திட்டம் போட்ட. ஆனா அவரு ஏற்கனவே தெளிவா இருந்ததுனால உன் திட்டம் எதுவுமே பலிக்கவே இல்ல. உள்ள தொறந்து பாரு. கௌதம் எங்க கையெழுத்து போட்டாருன்னு உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்ல,
உடனே தாட்சாயணி பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தாட்சாயணி ரெடி பண்ண எந்த ஒரு பத்திரத்துலையும் கௌதம் கையெழுத்து போடவே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட பேப்பரில் மட்டும்தான் கௌதம் கையெழுத்து போட்டிருக்காரு. அதை பார்த்து தாட்சாயணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த எம்டியும், இங்கே பாருங்க, உங்களை பற்றி கௌதம் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால தான் நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரி மண்டையாட்டினேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? சி, உங்களை மாதிரி ஒரு கேவலமான பொம்பளையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த எம்டியும் தாட்சாயணி மூஞ்சி மேலேயே காரி துப்புறாங்க. ஆக மொத்தம் தாட்சாயணி இந்த முறை இந்த ப்ராஜெக்டை வச்சு கௌதம் இருக்கிற எல்லா சொத்தையுமே கைப்பற்றிடலாம், கௌதமை பிச்சைக்காரனா மாற்றிடலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த முறையும் தாட்சாயணி நினச்ச மாதிரி இல்லாமல் எப்போதும் போல கௌதம் கிட்டையும் இலக்கியாகிட்டையும் திட்டம் போட்டு தெளிவாக மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி என்ன படம் தெரியாமல் நிற்கிறாங்க.